எங்கெல்லாமா போய் எடுத்துட்டு வந்திருக்காங்க, பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. டைரக்டர் அன்பு சார் ஏமாத்தினார், அது என்ன அப்படிங்கறத நீங்க எல்லாருமே யோசிக்கலாம். நிஜமாவே ஏமாத்திட்டாரு. விஜயகாந்த் சார் இருக்காருங்களா, அவர் இன்னைக்கு போட்டு புகழ்றாங்கன்னா என்ன விஷயம்னா, அவர் கம்பெனி போனீங்கன்னா சாப்பாடு எல்லாருக்கும் கிடைக்கும். அவங்க தெரிஞ்ச மூஞ்சி தெரியாத மூஞ்சிலாம் கிடையாது, யார் வந்தாலும் சரிங்க சாப்பாடு கிடைக்கும். ஆனா இங்க என்ன ஸ்பெஷல்னா அந்த சாப்பாடு அந்த அம்மாவே சேர்ந்து கொடுத்து அனுப்புறாங்க. அதுதான் இது யாருக்கும் தெரியாது, உண்மை உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும். ஏன்னா இது மாதிரி இதுக்கப்புறம் எனக்கு ஒரு மேடை கிடைக்க மாட்டது எனக்கு தெரியாது. எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, பேரவர் சாரை கூப்பிட்டோம்னா சின்ன கெஸ்ட் ரூம் பண்ணி கொடுத்தது ரொம்ப பெருமையா இருந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் பிரம்மாண்டா இயக்குனாரு, அவரை போய் நான் இயக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடை பார்க்கறதுக்கு. ப்ரொடியூசர் அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுக்கறதுக்கு, அவருக்கு ஒரு தைரியத்தை கொடுத்ததுக்கு. எங்கெல்லாமா போய் எடுத்துட்டு வந்திருக்காங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சார் சொன்ன மாதிரி, தானி சார் சொன்ன மாதிரி ரொம்ப அருமையா இருக்கு. விதவிதமான ட்ரெஸ்ல கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. எனக்கு அதுல அவருக்கு அம்மாவா நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு அன்பு சாரு. அது ரொம்ப சென்டிமெண்டாவும் சொல்லக்கூடாது, படத்தை பார்க்கும்போது நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. என் பேரன் இருக்கான் ஒருத்தன், சாரோட பையன் தம்பி, அவர் எனக்கு பேரனா பண்ணியிருக்காரு. எல்லாருமே எல்லா நடிகைங்களுக்கும் அதுல வேலை பார்த்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அருமையா இருக்கு படம். பாடல்கள் நல்லா இருக்கு, இசை அருமையா இருக்கு. நீங்க எல்லாருமே இந்த படத்தை போய் தியேட்டர்ல பார்க்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலா கதை நல்ல கதை, உண்மையிலேயே நம்ம என்ன சொல்றது, ஒரு நாட்டுப்பற்று உள்ள கதை. இது முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2010 அந்த 2000 முன்னால அது போல கதைகள் வந்தது. இப்ப அதிகமா வரல. இப்ப இந்த படம் நல்ல படம், உண்மையிலே அதுக்கு நான் சொல்லலாம். ஆனா நான் ஏமாந்த விதத்தை மட்டும் இங்க சொல்லலாம் சார். அன்பு சாருக்கே தெரியாது நான் ஏமாந்தது. ப்ரொடியூசர் என்னை ஏமாத்திட்டாங்க, டைரக்டர் அன்பு சார் என்னை ஏமாத்தினார். அது என்ன அப்படிங்கறத நீங்க எல்லாருமே யோசிக்கலாம். நிஜமாவே ஏமாத்திட்டாரு. இந்த படத்துல நான் அவருக்கு ஃப்ரெண்டா பண்ணியிருக்கேன். என்ன ஏமாத்தினா, பாட்டுக்கு என்ன வெளிநாட்டுக்கு கூட்டு போறேன்னாரு. கூப்பிட்டுனே போல. நான் சொன்னேன் அந்த ரோல்ல நீங்க வர முடியாதுன்னு சொன்னாரு. நான் சொன்ன சைட்ல இருந்தாவது எட்டி பாக்குறேன் சார், ஒரு ஷாட்டு காமெடி எல்லாம் வைப்பாங்கல்ல, என்ன பண்றாங்க அப்படியாவது சொல்லுங்க. கடைசி வரைக்கும் கூட்டும் போறேன்னு சொல்லிட்டு பாட்டை எடுத்துட்டு காமிச்சாரு எனக்கு. அந்த விதத்துல அண்ணா ஏமாத்தினாரு, மற்றபடி வேற எதுவும் ஏமாத்தல. படம் நல்லா வந்திருக்கு, தயவு செய்து தியேட்டர்ல பாருங்க. மிக விரைவில் நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களோட அன்பால, உங்களோட ஆதரவோட இந்த படம் வெற்றி அடைய நீங்க தயவு செய்து வேண்டி எங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. அண்ட் மேடையில் அமர்ந்திருக்கும் ஜம்பவான்களுக்கும் வணக்கம். தயாரிப்பாளர் திருமதி அனுராதா அன்பரசு அவர்களுக்கும், விழாவின் நாயகன் திரு வீர அன்பரசு அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஸ்ரீதேவி ராமச்சந்திரன். இந்த ட்ரிபிள் பிக்சர்ஸ் லவ் ஸ்டோரி படத்துல ஹீரோயின் ஏஞ்சலுக்கு மதரா பண்ணியிருக்கேன். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, ஒரு வித்தியாசமான கதைக்களத்துடன் கூடிய ஒரு அற்புதமான காதல் கதை. இந்த படத்துல எங்க எல்லாரையுமே ரொம்ப நல்லபடி வழி நடத்தினாரு திரு வீர அன்பரசு அவர்கள். சோ அவருக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். இது அவரோட முதல் படமா இருந்தாலுமே அது வெளிக்காட்டிக்காத அளவுக்கு ரொம்ப நல்லாவே எங்களை மென்டர் பண்ணாரு. ப்ரொவைடட் இது அவருக்கு முதல் படமா இருந்தாலுமே அவர் நடிப்புலயும் சரி, அந்த கதையை கொண்டு போன விதத்துலயுமே சரி, ஒரு நல்ல ஒரு முத்திரையை பதிச்சாரு. சோ அந்த விதத்துல என்னோட வாழ்த்துக்கள் சார். எங்க எல்லாரையும் ரொம்பவே அழகா காட்டின டிஓபி மிஸ்டர் வில்லியம்ஸ்க்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை மிகப்பெரிய சக்சஸா கொண்டு வர்றது உங்க கையில தான் இருக்கு. ஊடக நண்பர்கள் எல்லாருமே உதவி செஞ்சு இந்த படத்தை ரொம்ப பெரிய சக்சஸா கொண்டு வரணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் தேங்க்ஸ் இங்க வந்திருக்கிறதா இருக்கும். அதோட ரொம்ப ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது அன்பு சார். அன்பு சார் என்னோட ஒரு சாங்கை பார்த்துட்டு நீங்க ஒரு சாங் பண்ணுங்க, நல்லா இருந்தா நான் எல்லா சாங்கும் கொடுக்குறேன்னா அதே மாதிரி கொடுத்தாரு. இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், அவர் சொன்ன வாக்கா காப்பாத்துவாரு. அது இல்லாம நம்ம சம்பந்தப்பட்டவங்க அவங்கள பண்ணுங்க, இவங்க போடுங்க, அந்த மாஸ்டர் போடுங்க, இந்த மாஸ்டர் போடுங்க சொல்லும் போதெல்லாம் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகல. நான் மாஸ்டர் வச்சுதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒத்த பண்ணாரு. அது இல்லாம நான் கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. மேம் ஒரே ஒரு சாங் மட்டும் தான் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி மேம் நான் பார்த்ததே இல்லை, ப்ரொடியூசர் மேம். அவங்க வந்தது ப்ரொடியூசர்னு எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு காமா இங்க இதுல பேசுறாங்கல்ல, அங்க அவங்க ஒரு
குடும்ப பெண் அப்படி இருந்தாங்க. எனக்கு அவங்க தான் ப்ரொடியூசரா அந்த மாதிரி பேசவே மாட்டாங்க, ரொம்ப சைலண்ட். ஆனா இங்க இவ்வளவு பேசியிருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸ் மேம், எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொன்னதுக்கு. அப்புறம் நம்ம மீடியா நீங்க எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். நீங்க தான் எங்களுக்கு எந்த ப்ரொமோஷனு ஒரு வார்த்தையும் ஒரு கிளிப்பும் போடுறது நீங்க தான். நீங்க தான் ப்ரொமோஷன் நல்லா பண்ணணும். அது இல்லாம படம் ரிலீஸ் ஆகும் போதும் உங்க ஒத்துழைப்பு எங்களுக்கு வேணும். நல்லபடியா இந்த படம் ரிலீஸ் ஆகும், எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த படத்தை பண்ணும்போது நிறைய சாருக்கு போராட்டம் வந்துச்சு. நான் ஒரு 3 இயர்ஸா எங்க சார் கூட இருக்கேன். ஆக்சுவலி மாஸ்டரோட ஒர்க்கு 3 days தான். பட் 3 இயர்ஸா அவர் கூட ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக் கட் பண்ணி வந்தேன், செகண்ட் பர்த்டே கட் பண்ணேன், தேர்ட் பர்த்டே அவர் தான் கட் பண்ணாரு. அவர் மொத்தத்துல பார்க்கும்போது எங்க ஃபேமிலியில அப்பான்னு சொல்லலாம், அண்ணான்னு சொல்லலாம், எது வேணா சொல்லலாம். எந்த ஃபங்க்ஷன்லயும் எங்களை யாரையும் விட்டு வைக்க மாட்டாரு. எல்லாருக்கும் கூப்பிட்டு என்ன ஃபங்க்ஷன் எங்களை என்ன பண்ணுமோ கரெக்டா பேசி மரியாதை கொடுத்து பேசுற ஒரு மனுஷன். அவர் இந்த இடத்துல சக்சஸ் ஆயிருக்காருன்னா அவரோட தைரியம் மட்டும்தான். அவரோட புடிவாதம், சொல்லலாம், புடிவாதம் இருக்கும் எல்லாருக்குமே. அந்த புடிவாதம் தான் இவ்வளவு தைரியமா இந்த இடத்த கொண்டு வந்தாரு. எல்லாரும் சொல்லுவாங்க, சார் அப்படி பண்ணலாம் சார், இப்படி பண்ணலாம், எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாரு. கரெக்டான பர்சன் சொன்னா கேட்பாரு, இல்லன்னா அவர் இஷ்டம் தான் பண்ணுவாரு. அது மாதிரி நான் கேட்டதெல்லாம் கொடுத்தாரு, எல்லாம் சப்போர்ட் பண்ணாரு. நல்ல பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் நம்ம படத்துல போட்டு பண்ண வச்சாரு. அவங்க எல்லாம் செம்மையா அவர் கோஆபரேட் பண்ணாங்க. அவர் ஃப்ரெண்ட்லியா பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சார் செம்ம நாள்ல வந்துருவீங்க சார். அதோட நம்ம ஆகாஷ் அடுத்த கம்மிங் ஹீரோ. ஏன்னா அப்பா அந்த வயசுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி சில படங்கள் நிற்கும் போது அதை ஃபீல் பண்ணி தான் மாஸ்டர் நான் இந்த படம் சொல்லி பிடிவாதமா பண்றேன்னு சொன்னாரு. அப்போ கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க சார். நான் இப்ப அந்த புலி சிங்கம் வீரர் என்ன சொல்ல, அந்த வீரரோட குட்டி கண்டிப்பா ஜெயிச்சு நல்ல ஒரு நேரத்துக்கு வருஷம் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். முதல்ல ஃபர்ஸ்ட்ல ஒரு நன்றி சொல்லிக்கிறது யாருன்னா இங்க வந்திருக்க ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் முதல்ல நன்றி. ஏன்னா பெரிய பெரிய படங்களுக்கு பண்ற அதே சப்போர்ட் சின்ன சின்ன படங்களுக்கு பண்றது உங்களை கையெழுத்து கொண்டுங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல நன்றி. அதுக்கப்புறம் இந்த படத்துல கொஞ்சம் ட்ராவல் பண்ணி கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்பட்டேன். இதுல ஒரு 3 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த 3 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை பத்தி நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட்ல நம்ம படத்துடைய தயாரிப்பாளர் அன்பு சாருடைய மிஸ்ஸஸ் ஜான் மேடம், அனுராதா நன்றி. ஏன்னா இது ஏன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த நன்றியை சொல்றேன்னா, ஒரு ப்ரொடியூசர்ன்ற அர்த்தத்துல நான் நன்றி சொல்ல. இன்னைக்கு தமிழ் ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சார் இருக்காருங்களா, அவர் இன்னைக்கு போற்றி புகழ்றாங்கன்னா என்ன விஷயம்னா, அவர் கம்பெனி போனீங்கன்னா சாப்பாடு எல்லாருக்கும் கிடைக்கும். அவங்க தெரிஞ்ச மூஞ்சி தெரியாத மூஞ்சிலாம் கிடையாது, யார் வந்தாலும் சரிங்க சாப்பாடு கிடைக்கும். ஆனா இங்க என்ன ஸ்பெஷல்னா அந்த சாப்பாடை அந்த அம்மாவே சேர்ந்து கொடுத்து அனுப்புறாங்க. அதுதான் இது யாருக்கும் தெரியாது ஒண்ணு, உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும். ஏன்னா இது மாதிரி இதுக்கப்புறம் எனக்கு ஒரு மேடை கிடைக்க மாட்டது எனக்கு தெரியாது. நாங்களாம் அதை சாப்பிட்டோம்னா இங்க கோடம் பக்கத்துக்கு வந்துட்டாலே சரி, அந்த ஆபீஸ்ல போய் சாப்பிடணும்னா அன்பு சார் விட மாட்டார். காலையில பிரேக்ஃபாஸ்ட், மதியம் லஞ்ச், நைட்டு டின்னர். யாருக்கு கிடைக்கும் அந்த வசதி? ஆனா இங்க இருக்க எல்லா டெக்னீஷியனுக்கும் இல்லாமல் வெளியில போறவங்க டொனேஷன் கேட்க வருவாங்க அன்பு சார்ட்ட. அவங்க கூட்டு உள்ள சாப்பாடு போடுற சார் என்ன சார், இல்ல மாஸ்டர் ஃபர்ஸ்ட் அவங்க சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் டொனேஷன் போடுறோம். என்ன பெரிய விஷயம். அதனால அந்த ஒரு விஷயத்துல நம்ம மேமுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய அண்ணன் 2வது தானு சார் அவர்கள். நான் இன்னி வரைக்கும் அவர் கூட ஒரு ப்ரொடியூசரா டிராவல் பண்றது இல்லை. நான் அவருடைய தம்பி, அவருடைய அண்ணன், அவ்வளவுதான். அப்படிதான் நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அதனால என்னை பத்தி அவர் கொஞ்சம் அதிகமா பேசினாங்க. சார் சொன்னாரு, சக்தி சாரு, நம்ம அன்பு சார் சொல்றாரு, மாஸ்டர் இந்த மாதிரி தானு சார் வந்தா நல்லா இருக்குன்னு. நம்ம போனோம் சார், வராது என்ன மாஸ்டர் இப்படி அசால்ட்டா சொல்றீங்க அப்படின்னு. இல்ல வருவார் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார் சொன்ன உடனே கால் பண்ண, என்னடா என்னாரு, ஆனா இது மாதிரி சரி ஓகே கூப்பிட்டு வராங்க. உடனே கூப்பிட்டு போனா உடனே பேசணும். ஓகே என்னைக்கு ஓகே வந்துடுற போ, அவ்வளவுதான் வந்துட்டாரு. அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அவருக்கு ஏன்னா சொன்னோடனே வந்துட்டு போனது ஒரு தேங்க்ஸ். 3வது தமிழ் திரைப்படத்துல இப்போ ஒரு வளர்ந்து வர டைரக்டர் நம்ம சார் வளர்ந்துட்டாரு. ஏன்னா அவர் கூட நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு வெளியே வந்திருக்காங்க. அவர் கூட வெளியே வந்தவங்க ஒரு பெரிய டைரக்டர் ஆக போற, பெரிய டைரக்டர் ஆகிட்டு இருக்கிற மிஸ்டர் சி சுஜித்துக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி எனக்கு கிடையாது. ஏன் தேங்க்ஸ் சொல்லணும்னா, இங்க நான் இருக்கிறதுக்கு காரணமே அவர் தான். அது இருக்கா பாருங்க, அவர் தான். ஏன்னா அவர் தான் இந்த கொண்டு நீங்க விட்டாரு சார் கிட்ட. சார் ஒரு நம்பிக்கையான மாஸ்டர்னா இவர் தான். இன்னைக்கு வரைக்கும் அவர் அமிச்சதெல்லாம் எவ்வளவு பேர் இருக்கும். ஆனா நான் ஒண்டி தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் எப்பவுமே டிராவல் பண்ணுவேன்.
ஏன்னா எனக்கு அவருக்கு ஒரு பாண்டிங் இருக்கு, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஏன்னா அவரை பத்தி நல்லா புரிஞ்சிட்டு இருக்கேன். அதனால அவரு என்ன சொன்னாலும் கேட்பேன். அது மாதிரி ஒரு அவர் பேர் மட்டும் அன்பு இல்லைங்க, அவர் உள்ளமா அன்பு. ஓகே, கடைசியா பாயிண்ட் வந்தா இந்த படத்துல என்ன சண்டை காட்சி எடுத்தாங்க, என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, அப்படி இப்படி மேடமும் சொல்லிட்டு போனாங்க அவர் டூப் இல்லாம இருக்கா சொல்லிட்டு. உண்மைதாங்க, அவர் ரொம்ப சிரமப்படுத்திட்டேன். ஏன்னா அவர் வந்து ஒன்று வச்சிருப்பாரு, எல்லாம் ஸ்டீல், அது சும்மா டம்மி எல்லாம் கிடையாதுங்க, ஸ்டீல் இருக்கும். அது எப்படி தெரியல, அவர் ப்ராக்டிஸ் பண்ண எப்படின்னா எனக்கு புரியல. ஒண்ணு சுத்துறதுக்கே கஷ்டப்படுவாங்க, அவர் 2 சுத்தி இருக்காரு. இதுல ஒரு ஷார்ட் போட்டிருப்பாங்க ட்ரைலர்ல, ஒரு ஷார்ட் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அது வந்து விளையாட்டு இல்லைங்க, ஸ்டண்ட்ல கூட சுத்துறதுலாம் நல்லா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அதை இது டங்கு தலையில போட்டா குழந்தைங்க தலை ஆனா பட்டுச்சு. அவருக்கு ஒரு 10 நிமிஷம் ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணும். சார் இல்ல 4 எடுத்துலாம் சார், அப்படியே ஒரு டக்கு டக்குன்னு வந்தாங்க, தலையில நல்லா தேய்ச்சி விட்டாங்க, எவ்வளவு கொள்கட்ட மாதிரி வீங்கி போச்சு அப்படியே 10ன்னு. தெரியுங்களா, யாருக்கும் சொல்ல இது வரைக்கும். இது மாதிரி சந்தர்ப்பத்தில் சொல்லிடணும், வேற வழி இல்லை. அவங்க சொன்னாங்க தெரியுங்களா, அனு மேடம் என்ன சொன்னாங்க, அவர் டூப் இல்லாம மாஸ்டர் எடுத்துருக்காரு. ஆனா எனக்கு கஷ்டம் தான் சார், நான் பண்ணிக்கிறேன் சார். மாஸ்டர் நான் பண்ணிடுறேன் மாஸ்டர், இதெல்லாம் மாஸ்டர் நான் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல ரொம்ப திருப்தி. ஒரு சரி, இந்த சீக்ரெட் ஒன்று இருக்குது படத்துல பாத்தீங்க. அதே மாதிரி இந்த படத்துல எனக்கு அவருக்கு ஒரு பாண்டிங் இருக்கு, அது சீக்ரெட் தான், படத்துல தெரியும். ஒரு ஸ்டன் மாஸ்டர், ஒரு டைரக்டர், ஒரு ஹீரோக்கு என்ன பாண்டிங்னு அது படத்துல தெரியும். ஒரு முக்கியமான பாண்டிங் இந்த படத்துக்கு ஒரு ட்விஸ்டிங்கே நானும் சார் தான் அந்த படத்துல பாத்துங்க. இருந்தாலும் மேலும் இந்த படம் வெற்றி பெற எல்லாம் வல்ல ஈசனை வணங்கி வேண்டுகிறேன். இந்த படம் டெஃபினட்டா வெற்றி பெறாங்க. ஏன்னா இதுல இருக்க உழைப்பு அப்படி, அதே மீறி இந்த படத்துக்காக உழைத்த இந்த படத்தில் உள்ள அனைத்து டெக்னீஷியனுக்கும் ஒரு ஆள் 2 ஆளுங்க, எல்லாம் கேமராமேன் உள்பட. ஆனா கேமராமேன் ரொம்ப தொல்லை கொடுத்துறேன். எங்க ஜேம்ஸ் இருக்காரு பாருங்க, அது இருக்காரு, ரொம்ப தொல்லை கொடுத்தாங்க. எனக்கு அவருக்கு நிறைய ஆர்கியூமெண்ட் வரும், ஆனா கடைசியில நான் ஜெயிச்சிருவேன். அப்புறம் போங்க சார் விஜய் குமார் அப்படின்னாரு. ஆனா அப்புறம் நல்லா தான் இருக்குல்ல, சரி எனக்காக ஒரு சார் உனக்காக ஒரு சார் அப்படி எடுத்து ஷாட் எல்லாமே பயன்படுத்திருக்கோம். ஒன்னுத்தையும் நாங்க தூக்கி வெளியே போடல, எல்லா ஷாட்டையும் பயன்படுத்திருக்கோம். ஏன்னா அவர் கூட நிறைய ஆர்கியூமெண்ட் வரும், இருந்தாலும் அது நல்லா இருக்கும். எனக்கு பார்க்கும்போது அது இப்போ நான் எடிட்டிங் பண்ணும்போது பார்த்தேன், எல்லாமே சிறப்பாக பண்ணாரு. நம்ம கேமராமேன் சாருக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி என் டைரக்டருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. ஏன்னா நான் எங்க இருந்தாலும் எனக்கு ஒரு போன் அடிப்பாருங்க, அப்படியே எனக்கு அப்படியே குளிச்சாருக்கும். மாஸ்டர் ஊர்ல இருக்கிறீங்களா, இல்ல நம்ம சக்தி சார்ட்ட சொல்லி சண்டியில விளம்பரம் போட்டு நீங்க காணலாம் கண்டுபிடிச்சு உங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்பாரு. சார் இருக்கு சார், வந்துடும் சார். அதனால அவருக்கு ரொம்ப நன்றி. ஒரு முக்கியமான விஷயம், இந்த படம் ஃபர்ஸ்ட்ல நான் பண்ண ஆரம்பிச்ச உடனே இந்த படத்துடைய ராசி அவர்கிட்ட சொல்லிட்டேன், ஒரு 5 படம் கிடைச்சிச்சுங்க. இந்த படத்தை நான் தொட்ட 5 படம் கிடைச்சு. ஃபர்ஸ்ட் படம் ஒரு மராட்டி படம் பண்ணேன், ரேட்டு துட்டு கூட சொல்லக்கூடாது, ஏன்னா பேஸ் ப்ராப்ளம் வராங்க, விட்டுருக்காங்க. ரேட்டு சொன்னா அப்புறம் ரைட் வந்துடும். ஓகே, அது ரொம்ப விஷயம். அது யாரு மூலியமா கிடைச்சதுன்னா நம்ம டைரக்டர் சுஜித் மூலியமா கிடைச்ச படம். ஓகே, நம்பர் 2 இன்னொரு படம் கோழைக்காரன், ஒரு படம், தமிழ் படம் தான், அது ஒரு படம். அதுக்கப்புறம் காத்தாடின்னு ஒரு படம், அதுவும் தமிழ் படம் தான். அதுக்கப்புறம் ரஜினி சார் கூலி படத்துல 35 நாள் ரஜினி சார் கூட டிராவல் பண்ணிருக்கேன் 40 வருஷத்துக்கு அப்புறம். இதோட அதிர்ஷ்டம் என்னங்க வேணும், அவருடைய அதிர்ஷ்டம் எனக்கு அப்படியே அவர் கூட அப்படியே டிராவல் இருக்கேன். 35 நாள் காட்சிட்டு கொடுத்தாங்க. அதுல ஒரு நல்ல பெரிய அமௌண்ட் கேட்டே பாரு. மாசம் எப்படி மாசம் சூப்பரா இருக்கீங்களா, உலகம் பூரா சுத்தினாங்க. துபாய் போனேன், தாய்லாந்து போனேன், பாம்பே போனேன், ராஜஸ்தான் போனேன், ஹைதராபாத் போனேன். ஃபுல்லா சுத்தி ஒரு நல்ல அமௌண்ட் நல்லா சம்பாதிச்சு வந்தேன். ஆனா மாஸ்டர் கிடையாது, மொத்தம் 8 மாசத்துல நான் ஒரு மாஸ்டர் கூட டிராவலிங். அது சொல்ல தெரியுங்களா, உள்ள 10 பேர் இருக்காங்க தெரியுமா, யார் தெரியுமா, அந்த 10 பேர்ல நான் ஒரு ஆள், அவ்வளவுதான். அது இங்க வந்து அதிர்ஷ்டம் நான் சொல்வேன். ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் இருந்தாலும் எதுக்கு ஒரு இது வேணுங்களா. அதனால திருப்பி நான் அவருக்கு நன்றி சொல்ல என்னால ஒரு வார்த்தை இல்லை. நன்றி. ஜானகம்மா என்ன பார்த்துட்டே இருக்காங்க, ஜானகம்மாவுக்கு ஒரு நன்றி. இந்த படத்தில் நடிச்ச எல்லாருக்கும் நன்றி. டான்ஸ் மாஸ்டர் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா பாடுறாங்க, அவங்களுக்கு ஒரு நன்றி. இங்க அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்க வருகை தந்திருக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் பேரரசு அவர்களுக்கு எனது வணக்கம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் என்னுடைய அழைப்பை ஏற்று பிரம்மாண்டத்துக்கே பேர் போன திரு கலைப்புலி தான் சார் அவர் வந்திருந்தாரு. அவரு டாக்டரேட் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு இங்க வந்துட்டாரு. நான் வந்து அட்டன் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்து நாங்க ஒரு 25 வருஷத்துக்கு மேல ஒரு நட்பா இருந்த திரு சிவராமன் மியூசிக்
டைரக்டர். நாங்கள் 2 பேரும் கதை பேசுவோம். அவர் டியூன் சொல்லுவார். நாங்கள் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம். அவர் வந்து ஒரு 3-4 சாங் டியூனை கம்போஸ் பண்ணிட்டாரு. அது மேலே ஒரு இன்வால்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருந்தது. அதை வந்து கஷ்டப்பட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு அதை முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். கார்த்திக் ராஜா சார் அப்ரோச் பண்ணும்போது அவர் சொன்னார், நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னார். கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்ன சம்பளம் கொடுக்கணும்னு கேட்டேன். நான் எதுவும் டிமாண்ட் பண்ணல, நீங்கள் எதை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். அது சூப்பர் மியூசிக் டைரக்டருங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நைட்டு போயிட்டு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சாங் வேணும்னு கேட்டேன். நைட்டு 8 மணிக்கு கேட்டேன். சரி பண்ணிடலாம் வேணாரு. போயிட்டு வீட்டுக்கு போய் படுத்துக்கிட்டேன். காலையில் 8 மணிக்கு ஃபோன் வருது அவருக்கு இருந்து. என்னன்னா, சாங்கை கம்போஸ் பண்ணி அதை யார் பாட வச்சாருன்னு தெரியல, பாடிட்டு காலையில் 8 மணிக்கு எனக்கு போட்டு காட்டினார். அதாவது ஒரு இரவுக்குள்ளார கடுமையாக வேலை செஞ்சு அதை வந்து அற்புதமான சாங்காக கொடுத்தாரு. நான் பிரமிச்சு போயிட்டேன், என்னடா இந்த மாதிரி ஒரு சாங்காக கொடுக்குறாருன்ட்டு. படத்தில் தான் நீங்கள் பார்க்கணும். அதை வந்து நான் போட்டு காட்டக்கூடாதுன்னு தான் ஒரு 4 பாட்டு ஒதுக்கி வச்சிருக்கேன். அது அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கதை ஃபுல்லாக தெரிஞ்சு போயிடும். அவர் ஒரு மியூசிக் மேஜிக்கல் மேன் தான் சொல்லணும். அதாவது ரீரெக்கார்டிங் கூட எனக்கு 21 நாள் டைம் வேணும்னு கேட்டார். சரிங்க சார் விட்டுட்டேன். அது என்ன 21 நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து திருவண்ணாமலை போவார், அவங்க சொந்த ஊருக்கு போவார், வருவார். ஆனால் நைட்டில் உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது எனக்கு தெரியல, நிறைய பேர் அவரை மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வெரி சாஃப்ட் நேச்சர். இன்னொரு விஷயம் என்னன்னா, பாவலர் வரதராஜன் சார் அவருடைய புதல்வன் சிவராமன் இசையில் திரு இசைப்புயல் ஏ.ஆர். ராமனின் தங்கை இசரத் காதரி அவர்களை அணுகிய போது அவர்களும் எனக்கு மறுப்பு தெரிவிக்காமல் இந்த படத்தில் 2 பாடல்களை பாடி தந்தார்கள். அந்த 2 பாடல்கள் இந்த குழுப்பினரில் நீங்க கேட்ட பாடல்கள். அவங்களும் எதுவும் என்கிட்ட எதுவும் பேசல, டிமாண்ட் பண்ணல, எதுவும் கேட்டது கிடையாது. கேட்டவங்களும் பாடி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, லிரிக்கல் வீடியோக்காக நீங்கள் குழுப்பினாலி வரணும்னு கேட்டிருந்தேன். அவங்க சிரமம் பார்க்காம வந்து அதை அங்கேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்னைக்கு ஈவினிங் இனிமேல் நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். அதை அந்த பாடல்களை நீங்கள் AAA மியூசிக்ஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது இருக்கும். இவங்க வீட்டு கலைகளை இந்த வீட்டு கலையை கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ஆனால் 2 பேர்கிட்டையும் நான் நட்பாக பழகினால யாருமே வந்து அது நான் பண்ணலை அப்படின்னு சொன்னதில்லை, பண்ணி கொடுத்தாங்க. இது ஒரு பெரிய இதாக தான் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, பேரவர் சாரை கூப்பிட்டோன்னா வந்து சின்ன கெஸ்ட் ரோல்னாலும் பண்ணி கொடுத்தது ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் பிரம்மாண்டா இயக்குனார். அவரை போய் நான் இயக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா விஜய் சார், விஜயகாந்த் சார் எல்லாம் வச்சு பண்ணது. அவர் எப்படி குழுக்குள்ள ஒரு பக்கத்தில் இருந்துகிட்டே இருந்தது. அதே மாதிரி ஊமை விலைகள் இயக்குனர் வந்து அரவிந்தராஜ் சார் இயக்குறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, பிருத்திவிராஜ் அவர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காருங்க. ஒரு 27 படங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்லியாக நான் கூப்பிட்டேன். நான் என்னன்னா, நான் வந்து எனக்கு ஒரு நாள் கால் ஷீட் வேணும்னு கேட்டேன். நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், டே நைட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. சரி எனக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போடுங்க அப்படின்னு போட்டேன். போட்ட உடனே நைட் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு காலையில் வந்து நேராக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அப்படியே ஏர்போர்ட்லேருந்து வந்தார். வந்துட்டு எனக்கு ஆக்ட் பண்ணி கொடுத்துட்டு திரும்ப ஈவினிங் ஃப்ளைட்டில் பிடிச்சிட்டு அடுத்த நைட் ஷூட்டிங் போயிட்டார். அவரோட ஹார்ட் ஒர்க்கும் சரி, அவரோட டெடிகேஷன் சரி, ஹி இஸ் கிவிங் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஒரு எதுவுமே மறுப்பு தெரிவிக்காம என்னோட நட்பு அவர்கிட்ட தொடர்ந்துட்டே இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். என்னோட எல்லா படத்துலையும் அவர் பயன்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஏஞ்சல், நான் அவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். உண்மையாலுமே ஐஸ் பேக்ரவுண்டில் வெறும் சாரியில் தான் வந்து அவங்க கீழே படுத்து ஆக்ட் பண்ணாங்க. அவங்க லிரிக் தமிழ் பேசுறது கொஞ்சம் கஷ்டம். நல்ல ட்ரைனிங் கொடுத்தேன், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. நல்ல டெடிகேஷனாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. கொஞ்சம் ஸ்பார்க் பிடிக்கிறது தான் கஷ்டம்.
ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டக்கு டக்குன்னு முடிச்சுடுவாங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக நல்ல இயக்குனர், டான்ஸ் மாஸ்டர், நல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டு நல்லா என்னையும் ட்ரைனிங் பண்ணாங்க, அவங்களுக்கும் நல்லா ட்ரைனிங் கொடுத்தாங்க.